பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனை பத்தி பல அதிர்ச்சிகர பின்னணிகள் வெளிவந்துகிட்டு இருக்கு. நல்ல நேரம் பார்த்து கொள்ளையடிக்கும் ஞானசேகரனின் பண்ணை வீடு என்ன ஆனது? அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதான குணசேகரன் பற்றி அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. பூட்டிய வீடுகளுக்கு ஸ்கெட்ச், ஜீப்பில் சென்று கொள்ளை, ஆட்கடத்தல், பெண்களை மிரட்டி பாலியல் சீண்டல், சொந்த ஊரில் பண்ணை வீடு என அந்த தகவல்கள் ஒவ்வொன்றும் அதிர்ச்சி ரகமே. சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான வழக்கில் போலீசார் கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த ஞானசேகரனை கைது செய்தனர். அவர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டது. தமிழகத்தையே உலுக்கிய இவ்வழக்கை விசாரிக்க 3 IPS கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டது. தொடர்ந்து நடந்த விசாரணையில் ஞானசேகரன் மீது திருட்டு, வழிப்பறி உள்ளிட்ட 20 வழக்குகள் நிலுவையில் உள்ளது தெரியவந்தது. இதனிடையே ஞானசேகரன் ஆயுதங்களுடன் பிடிபட்ட போட்டோ ஒன்றும் இணையத்தில் வைரலாகி வருகிறது. இது ஞானசேகரன் ஆட்கடத்தலில் ஈடுபட்ட போது எடுக்கப்பட்டதாம். ஞானசேகரனின் சொந்த ஊர் உத்திரமேரூர். கடந்த 2018ஆம் ஆண்டு அந்த பகுதியில் உள்ள ஒரு பிரபல டைல்ஸ் கம்பெனி உரிமையாளரை கூட்டாளிகளுடன் சேர்ந்து ஞானசேகரன் துப்பாக்கி முனையில் காரில் கடத்தியதாக தெரிகிறது. பின்னர் அவரது குடும்பத்தினரிடம் 25 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். முதற்கட்டமாக 12 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டது. மீதமுள்ள 13 லட்சத்தையும் கொடுத்தால்தான் உரிமையாளரை விடுவிப்பேன் என்று கெடு வைத்ததால் போலீசார் ஸ்கெட்ச் போட்டு ஞானசேகரனை சுற்றி வளைத்து கைது செய்தனர். அப்போது துப்பாக்கி போன்ற ஆயுதங்களுடன் ஞானசேகரன் கைது செய்யப்பட்ட போட்டோதான் இது. இதனைத் தொடர்ந்துதான் சிறையில் இருந்து வெளிவந்த ஞானசேகரன் சென்னை கோட்டூர்புரத்தில் செட்டில் ஆகியிருக்கிறார். கண் துடைப்புக்கு சாலையோரம் பிரியாணி கடை நடத்தி வந்த ஞானசேகரன் இரவு நேரத்தில் கொள்ளையனாக மாறியுள்ளார். மயிலாப்பூர், ECR, கொள்ளிக்கரணை, அமைந்தகரை போன்ற பகுதிகளில் உள்ள பணக்காரர்களின் வீடுகளை குறிவைத்து இரவு 7 முதல் 9 மணிக்குள் சரியான நேரம் பார்த்து கைவரிசை காட்டி வந்துள்ளார். குறிப்பாக கடந்த 2018ஆம் ஆண்டு சென்னை அபிராமபுரம் பகுதியில் உள்ள ஒரு தொழிலதிபரின் வீட்டில் 25 சவரன் நகையும், அடுத்த தெருவில் உள்ள ஒரு வீட்டில் 35 சவரன் நகையும் கொள்ளையடித்ததாக போலீஸ் தரப்பில் சொல்லப்பட்டது. இந்த வழக்குகளில் நீண்ட நாள் தேடுதல் வேட்டைக்கு பிறகு போலீசார் ஞானசேகரனை கைது செய்திருக்கின்றனர். அப்போது அவரிடம் விசாரித்ததில் சென்னையில் கொள்ளையடிக்கும் பணத்தை வைத்து ஞானசேகரன் தனது சொந்த ஊரான உத்திரமேரூரில் 3.5 ஏக்கரில் பண்ணை வீடு ஒன்றை வாங்கி இருப்பதும் தெரிய வந்தது. கொள்ளையடித்த கையோடு பண்ணை வீட்டில் பதுங்கி இருந்துவிட்டு சில மாதங்களுக்கு பின் களம் இறங்குவாராம். அதனைத் தொடர்ந்துதான் சமீப நாட்களில் பள்ளிக்கரணை, அமைந்தகரை பகுதியில் பூட்டி கிடக்கும் வீடுகளுக்கு ஜீப்பிலேயே சென்று கொள்ளையடித்து வந்திருக்கிறார். கொள்ளையடிக்கும் போது வீட்டில் உள்ள பெண்களை மிரட்டி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு அதை வீடியோ எடுப்பதையும் வழக்கமாக வைத்திருந்ததை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். கொள்ளை மற்றும் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு தலைமறைவாக இருந்த ஞானசேகரனை CCTV காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் தேடி வந்திருக்கிறார்கள். அப்போதுதான் ஞானசேகரன் இப்படி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதாகியிருக்கிறார். மேலும் ஞானசேகரன் தொடர்ச்சியாக தனிமையில் இருந்த ஜோடிகளை மிரட்டி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதும் விசாரணையில் உறுதியாகியிருக்கிறது. குறிப்பாக ஞானசேகரன் 2 செல்போன்களை பயன்படுத்தி வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதில் கடந்த 6 மாத கால கால் ஹிஸ்டரியை எடுத்து வருவதாகவும், அவருடைய செல்போனில் இருந்த ஆபாச வீடியோக்கள் மற்றும் வாட்ஸ்அப் சாட்டுகளை ரெக்கவரி செய்து ஆராய்ந்து வருவதாகவும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஞானசேகரன் பெண்களை மிரட்டி எடுத்த வீடியோக்கள் யாருக்கேனும் பகிரப்பட்டுள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஞானசேகரனை போலீஸ் காவலில் எடுத்தால்தான் இந்த வழக்கில் முழுமையான தகவல் வெளிவரும்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.